தங்கம் ஒரே நாளில் இன்னைக்கு எவ்வளோ ரூபாய் விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பதறி அடிச்சிருப்பீங்க. 18, 19, 20% மேலே கீழே டமார்னி விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டை படிக்கிறவங்க, உலக அரசியலை படிக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கேள்வியுடன் இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத விட இங்கே பெரிய ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத அமெரிக்கா உட்பட பல நாடுகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்காவினுடைய டாலர் அதுக்கான வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய மதிப்பு அதிகமாகவும் குறையும். டாலர்னுடைய வேல்யூ எப்படி அவங்க கம்பேர் பண்ணுறாங்க? ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரைசிஸுக்கும் இப்போது புதுசாக ஃபெட்டினுடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறாரே, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றமும் இது அமெரிக்காவுக்கு நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நாளடைவில் இது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு பொருளாதார கிளாஸ் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சிம்பிளாக உலக அரசியலினுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜெராம் போல் அவர்களுக்கு பதிலாக அடுத்ததாக யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. இந்த ஜெராம் போல் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபெட்டினுடைய தலைவராக இருந்த ஜெராம் பவுல் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி கேட்கவே மாட்டுக்காரு. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செய், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெராம் பவுல் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்தினோம்னா நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும், மக்கள் அதனால் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்தி டாலர்னுடைய வேல்யூ அதிகப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்துறதுனால டாலர்னுடைய வேல்யூஷன் அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம கம்மி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது அந்த சென்ஸ் அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த தங்கத்தின் முதலீடு அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக 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 அடுத்ததாக ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதுன்னா வட்டி குறைவாக அமெரிக்க மக்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க, 9% வட்டிக்கு நான் வாங்குவேனா பணத்தை அப்படின்னு கேட்டால், அதே நேரத்தில் 5% வட்டிக்கு பணம் கிடைக்குன்னு சொன்னால் நான் எதை வாங்குவேன்? 5% வட்டிக்கு பணம் வாங்குவேன். அப்போ 5%க்கு எனக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னா நான் வட்டிக்கு பணம் வாங்கி நான் நல்லா செலவு பண்ணுவேன். இப்போ நல்லா செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே இன்ஃப்ளேஷன். நல்லா செலவு பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? 10 பேர்கிட்ட லட்சங்கள் ரூபாய் இருக்குது, ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கான தக்காளி தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 பேரும் அந்த 1 லட்சம் ரூபாய் தக்காளியை 2 லட்சம் கொடுத்தோ 5 லட்சம் கொடுத்தோ வாங்குறதுக்கு ஈஸியாக அவங்களால வாங்க முடியும். பட் அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளினுடைய விலை அதிகமாகுது. அப்போது வாங்கக்கூடிய குவான்டிட்டி கம்மியாகும், விலை அப்படிங்கிறது அதிகமாகும். மக்களிடையே செலவு பண்ணுறதற்கு பணம் அப்படிங்கிறது இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகிறதுக்கான ஒரு எதிர்வினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே நேரத்தில் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம 2 வீடியோ பதிவு பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் கடைசி வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஜப்பான் அவங்களுடைய டெப்ட் கிரைசிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணேன். ஏகப்பட்ட ரிசர்ச் இருக்குது அதுக்கு பின்னாடி இருந்துச்சு, நிறைய பேர் பாராட்டு தெரிவித்திருந்தீர்கள், ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலும் இந்த இடத்துல நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெராம் பவுல் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும். இப்போ ஜெராம் பவுல் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஃபெட்டினுடைய தலைவராக யாரை நியமிக்க போகிறார் அப்படின்னு கேட்டால், கெவின் அப்படிங்கிறவருடைய பெயரை இன்னைக்கு ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். கெவின் வாஷ் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இப்போ இந்த கெவின் வாஷ் யார் அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லக்கூடிய நபர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா என்ன, ஒரு வேளை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி பரவுது. ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் படுக்குது. அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய நிஃப்டி 50 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஸ்டேபிளாக போன மாதிரியே இருக்கும்.
தங்கம் வெள்ளி மட்டும் இங்கே பயத்தில் பேனிக் செல்லிங் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மந்த் எண்ட் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் இந்திய மார்க்கெட்டில் நடந்திருக்குங்கிறாங்க. பட்ஜெட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அதனாலையும் தங்கம் வெள்ளியினுடைய விலை வீழ்ச்சி கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. பட் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது தங்கத்தினுடைய ஒட்டுமொத்த குளோபல் மார்க்கெட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தங்கம் ஒரு மணி நேரத்துக்கு பில்லியன் கணக்கில் அந்த வேல்யூவை இழந்திருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட்லேருந்து காலி ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய ப்ராஃபிட் அப்படியே காணாமல் போயிருக்கும். அதற்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு டாலர்னுடைய விலை அதிகமாக இருக்குது, வேல்யூ அதிகமாக இருக்குது என்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன வேணும்? டாலர்னுடைய வேல்யூ அதிகமாக வேண்டும். டாலர்னுடைய வேல்யூ அதிகமாகுது அப்படின்னா ஒரு டாலருக்கு நம்ம 85 ரூபா கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு டாலருக்கு இப்போ 92 ரூபாயை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது டாலர்னுடைய விலை அதிகமாகுது, அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி ஆகுது. இது இரண்டுமே ஒரு சேர நடந்துட்டு இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்னா அதிகமான டாலரை கை வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். புரியுதா உங்களுக்கு? நாம் முதல்ல ஒரு டாலருக்கு 82 ரூபா கொடுத்தா போதும். அப்போது இப்போ 90 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 90 ரூபா கொடுத்தா தான் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய பொருள் எல்லாமே அது பெட்ரோ டாலராக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம டாலரில் கொடுக்கணும். அதிகமான டாலர் நமக்கு வேண்டுதாக இருக்குது. இந்த அதிகமான டாலரை நம்ம கையில் வைக்க அமெரிக்கா எப்போதுமே வல்லரசாகவே இருந்துகிட்டு இருப்பான். அப்போ அமெரிக்காவினுடைய எண்ணம் என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே டாலரில் நடந்துகிட்ருக்கு, டாலர்னுடைய மதிப்பு குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கார். இது ஏன் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சில உதாரணத்திலிருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். 2024 2025 ட்ரம்ப் அவர்கள் வராரு. ட்ரம்ப் அவர்கள் சூப்பராக அமெரிக்கர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்லாம் சொல்கிறாரு. அமெரிக்க நிறுவனங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கிறார். அமெரிக்க நிறுவனங்கள் நினைக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த டேரிஃபால் அமெரிக்காவுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டாலர்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதன் பிறகு அவர் லிபரேஷன் டே அப்படிங்கிறத உருவாக்குறார். அந்த லிபரேஷன் டேல தான் 100% டேரிஃப், 55% டேரிஃப், 70% டேரிஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டேரிஃபை அறிமுகம் செய்கிறார். இந்த இடத்துல மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த இடத்துல அயல் நாடுகளில் அமெரிக்கா தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, இம்போர்ட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எந்த மாதிரி டேரிஃபை நாம் வழிநடத்தி கொண்டு போக போகிறோம், நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, அமெரிக்காவுக்கு இந்த பொருளை ஏற்றுமதி செய்வதனால் ஏற்றுமதி வரி என்ன, இப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இப்படி உருவாகிறதுனால ஒரு பேனிக் மோடு உருவாகி அமெரிக்காவினுடையான நட்பு, அமெரிக்காவினுடையான இந்த ட்ரேட் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த பிரச்சனை உருவாகும் போது தான் அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸில் பிரச்சனை வருது. இந்த இடத்துல தான் டாலர் இண்டெக்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கணும். இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போது 1 கிலோ பழம் இருக்கும். 1 கிலோ பழம், நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5-6 பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பழைய காலத்தில் நம்ம திராசு போட்டு தூக்குவாங்கல்ல, ஒரு கிலோ படிக்கல் இருக்கும். அந்த 1 கிலோ படிக்கலை வச்ச உடனே 1 கிலோ பழம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த முள் பார்த்து நம்ம பார்ப்போம். இதே மாதிரி தான் இந்த அமெரிக்காவினுடைய டாலர் இண்டெக்ஸை வச்சு அவங்களுடைய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய ஒரு டாலர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு பாஸ்கெட் இருக்கும். இந்த பாஸ்கெட்டில் நிறைய நாடுகளுடைய கரன்சியை வச்சுருப்பாங்க. இந்த கரன்சி, ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சி எடுத்து அதனுடைய வேல்யூவேஷன் டாலருக்கு இணையாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் இது ஒரு பெரிய ப்ராசஸ், தினசரி நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வச்சு தான் அமெரிக்காவினுடைய டாலருக்கு இவ்வளோ மதிப்பு, அதை பொறுத்து தான் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையுமா உயருமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யப்படும், இங்கே உறுதி செய்யப்படும். அப்போ அமெரிக்காவினுடைய இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எந்தெந்த நாடுகள் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஜப்பான் எடுத்துக்கோங்களேன். ஜப்பான்கிட்ட தான் அமெரிக்காவினுடைய டாலர் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட டெப்ட் பாண்டாக வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ அந்த டெப்ட் பாண்டாக இருக்கக்கூடிய ஜப்பான் இந்த டாலரினுடைய இண்டெக்ஸை 16% கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஜப்பானில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இந்த டாலர் இண்டெக்ஸ், அமெரிக்காவினுடைய டாலர் விலையேற்றம் இல்லாட்டி அதனுடைய வேல்யூவேஷன் இருக்குல்ல, அதில் 16% மாற்றத்தை உருவாக்கும் என்பது தான் அர்த்தம். ஸோ ஜப்பானில் நடக்கக்கூடிய பிரச்சனை டாலரை பாதிக்குது. இந்த இடத்துல இந்த டாலர் இண்டெக்ஸ் இல்லாட்டி டாலரினுடைய வேல்யூவேஷன் குறையுது அப்படின்னு சொல்லும்போது இந்த டாலர் இண்டெக்ஸுக்கு ஒரு பேக் ஆஃப் மல்டி நாடுகளுடைய கரன்சியை வச்சு தான் அதனுடைய வேல்யூவேஷன் அளந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் டாலரை பாதிக்கும். அப்படின்னா டாரிஃப்
அவர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு டாரிஃப் ஒதுக்கிறார்ல, அதனால் பல நாடுகள் பாதிப்படைகிறார்கள் அல்லவா? அந்த பல நாடுகளும் அமெரிக்காவை வெறுக்கிறாங்க, அமெரிக்கா விட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க, அமெரிக்காவிடம் ட்ரேடு செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க, நிறைய லாஸ் வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்படியே ஜம்ப் பண்ணி டவுனுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ டாலர்னுடைய வேல்யூவேஷன் கம்மியாகுது. சரி, ஒன்ஸ் டாலர் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் அதிலிருந்து சுதாரித்து கொண்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. உடனடியாக அடுத்த பிரச்சனையை தூக்கி போடுறார். அதுதான் கிரீன்லாண்டு பிரச்சனை. கிரீன்லாண்டு பிரச்சனை வழியாக அடுத்த இஷ்யூ உருவாக்குற ட்ரம்ப் அவர்கள் எகெயின் டாலர் அவர் கண்ணு முன்னாடி அடி கீழே விழுகிறத பார்க்கிறார். அப்படி கீழே விழுறதை பார்த்த உடனே பதறி அடித்து ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், இல்லை இப்போதைக்கு நான் கிரீன்லாண்டு அடிக்க மாட்டேன், ஃபோர்ஸில் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எகெயின் கொலாப்ஸ் ஆன அந்த டாலர் அப்படியே ரிக்கவரி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஆகலை. ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் ட்ரம்ப் அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சிச்சுவேஷனை அவர் உருவாக்கி விட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன்லாண்டு பிரச்சனை அப்படிங்கிறது டாலர் இண்டெக்ஸை அசைச்சு பார்க்கிறது என்றால், அடுத்த ஜப்பானுடைய கரன்சி வீக் ஆகிட்டே இருக்குது. ஒரு டாலருக்கு இணையாக 145 yen யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 152 yen கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. உடனடியாக ஜப்பான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபாரின் கரன்சி அந்த ஸ்டோரேஜில் அவங்களுடைய ஃபாரின் கரன்சி வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து விற்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லாட்டி பாண்ட் எடுத்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கரன்சி அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்க கரன்சியை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாங்க ஆரம்பிக்கும் போதும் ஜப்பானுடைய பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல ஜப்பான் விற்பது அமெரிக்காவினுடைய டெப்ட் பாண்டாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் டாலர் வீக் ஆகுது. எகெயின் அந்த டாலர் இண்டெக்ஸில் ஒரு சரிவு ஏற்படுது. இது இரண்டாவது ரீசன். ஸோ ஜப்பான் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடக்கிறதுனால தான் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு பேனிக் மோடு அடுத்ததாக அங்கே வந்து பிரச்சனையாக மாறுது. அந்த பேனிக் மோடு என்டையர் குளோபலாக இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்குது. தென் ஐசி ஷூட்டிங்காக இருக்கட்டும், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்போ இந்த ஃபெட்டினுடைய தலைவரை மாற்ற போகிறதா இருக்கட்டும், இது அடுத்த ஒரு ரீசனாக மாறுது. டாலர் அது சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாத்தையும் விட அமெரிக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய ரிசர்வ் கரன்சி அப்படிங்கிற அந்த டேர்ம்லேருந்து அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா வல்லரசாக இருக்கும் எப்போது வரை பல நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்கில் அமெரிக்காவினுடைய டாலர் தான் ரிசர்வ் கரன்சியாக இருக்கும் வரை. ஒன்ஸ் அந்த ரிசர்வ் கரன்சி அப்படிங்கிற அந்த பாலிசியிலிருந்து அமெரிக்கா டாலரை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா ஒன்றுமில்லாத வெறும் காகித நாடாக மாறிவிடும். IMF டேட்டாவின் அடிப்படையில் கடந்த 30 வருடங்கள் இல்லாத அளவுக்கு சென்ட்ரல் பேங்க் என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கும் அமெரிக்காவினுடைய டாலரை நாங்கள் ரிசர்வ் கரன்சியாக பயன்படுத்தாமல் வேறு கரன்சியை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது 30% குளோபல் கரன்சி அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை விட்டு இறங்கி இருக்கிறது டாலர். டாலர் டாமினன்ஸ் அப்படிங்கிறத விட்டு பல நாடுகளும் வெளியேற துடிக்கிறாங்க. சீனா டாலர் டாமினன்ஸ்லேருந்து வெளியேறாங்க. இந்தியா ரஷ்யாவினுடைய உறவும் அப்படிதான், ரூபில். அதே மாதிரி சீனாவும் அவங்களுடைய கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா கூட இப்போ சீனா ஆயில் வாங்குறாங்கன்னா ஒருவேளை சீனாவினுடைய கரன்சி கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற டீல் போட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் கூட சீனா இந்த மாதிரி டீல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாமே எங்கே போய் நிற்கிது, டாலரை கொலாப்ஸ் பண்ண நிற்கிது. அப்போ டாலரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இது மெதுவாக டாலர்னுடைய இண்டெக்ஸை பாதிக்குது. டாலர்னுடைய இண்டெக்ஸை பாதிக்கிறதுனால ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஒவ்வொரு நாட்டினுடைய உறுதித்தன்மையும் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அமெரிக்காவுடனான நட்பு இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரும்போது எல்லாருடைய பர்ஸையும் இது பதம் பார்க்கும். சொல்லப்போனால் உலக பொருளாதாரத்தில் பெரிய ஒரு டெப்ட் கிரைசிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய நாட்டினுடைய கரன்சியை அவங்க எப்படியாவது சேவ் பண்ணுறதற்காக அவங்களுடைய ஃபாரின் அசட்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. இதே நிலைமை யாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் அமெரிக்காவுக்கு வரும். அமெரிக்கா அவங்களுடைய ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்தமாக குளோபல் கரன்சி தான் அவங்களுடைய கரன்சி டாலர். அப்போ அந்த டாலருடைய வேல்யூவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அமெரிக்கா என்ன செய்வாங்க, அவங்களுடைய டெப்ட் பாண்டோ இல்லாட்டி பிற நாடுகள்கிட்ட வந்து வாங்கி வச்சுருக்க பாண்டோ விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல இருந்து உலகத்தில் ஒரு பெரிய பபுள் வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பபுள் கண்டிப்பாக நம்ம எல்லா நாட்டு பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அது எந்த மாதிரியான பபுளாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்த பபுள் வெடிப்பதற்கு முதல் காரணமாக இருக்க போகுது ட்ரம்ப் அவர்களுடைய ஜெராம் பவுல் அவர்களுக்கு பதிலாக கெவின் அவர்களை கொண்டு வர போகிறார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அமெரிக்கா 2வது ஷட் டவுனுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. ஜனவரி 30 அமெரிக்காவினுடைய பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் சபை சம்மதிக்க வேண்டும். ஒருவேளை காங்கிரஸ் சபை சம்மதிக்கவில்லை என்றால் அவங்களால பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியாது. அப்படி பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியலைன்னா அமெரிக்காவினுடைய ஷட் டவுன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். எகெயின்
ட்ரம்ப் அவர்கள் வந்ததற்கு பிறகு இரண்டாவது ஷட் டவுனாக இது இருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பெரிய அடி வாங்கும். யூஎஸ்ஏ ஷட் டவுன் அப்படின்னு சொல்லி தமிழ் பக்ஷம் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அமெரிக்கா நாடு ஷட் டவுனால் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம விளக்கியிருப்போம். அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு மாத எண்டு இல்லாட்டி February 1st வீக்கில் நமக்கு விடை கிடைத்து விடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். தங்கம் வெள்ளி விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கு. அதனால் கண்மூடித்தனமாக இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லி எதுலேயுமே போய், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிக்கலில் பலரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.